ஓம் சாந்தி. மே 7, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து கரண்ட் பெறுவதற்கு சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருங்கள். அனைத்தையும் துறந்து தந்தையின் சேவையில் மும்முரமாக இருக்கின்ற குழந்தைகளே நேசிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தந்தையின் இதயத்தில் அமர்கின்றார்கள். கேள்வி: சில குழந்தைகளால் ஏன் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவம் செய்ய இயலாதிருக்கிறது? இதற்கான பிரதான காரணம் என்ன? பதில்: நினைவு செய்யும் நேரத்தில் அவர்களின் புத்தி அலைபாய்கிறது. ஸ்திரமான புத்தியை கொண்டிருக்காததால் அவர்கள் சந்தோஷத்தை கொண்டிருப்பதில்லை. மாயையின் புயல்கள் தீபங்களை தொந்தரவு செய்கின்றன. உங்களுடைய செயல்கள் நடுநிலையானவையாக இல்லாது விட்டால் உங்களால் நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டிருக்க முடியாது. இதனாலேயே குழந்தைகளாகி நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. நீங்கள் ஓம் சாந்தி என்று கூறும் பொழுது பெருமளவு உற்சாகத்துடன் கூறுகின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் ஓர் அமைதி சுரூபம். அர்த்தம் மிகவும் இலகுவானதாகும். தந்தை ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். தாதாவும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். அவர் நான் பரமாத்மா என்று கூறுகின்றார். இவர் நான் ஓர் ஆத்மா என்று கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். நட்சத்திரங்கள் அனைவரினதும் தந்தையும் இருக்க வேண்டும். நினைவு கூறப்பட்டுள்ளது, சூரியனும் சந்திரனும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களும். குழந்தைகளாகிய நீங்களே அதிக அளவு அதிர்ஷ்டமுடைய நட்சத்திரங்கள். இரவில் சந்திரன் வரும்பொழுது சில நட்சத்திரங்கள் மங்களாகவும் சில நட்சத்திரங்கள் பிரகாசமாகவும் உள்ளதை போன்று இதிலும் வரிசை கிரமம் உள்ளது. சில சந்திரனுக்கு அருகாமையில் உள்ளது. அவை நட்சத்திரங்களாகும். நீங்கள் ஞான நட்சத்திரங்கள் ஆவீர்கள். அற்புதமான ஒரு நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கின்றது என்று கூறப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், இந்த நட்சத்திரங்கள் ஆத்மாக்கள் மிகவும் அற்புதமானவை. முதலில் அவர்கள் மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளிகள் ஆவார்கள். அவர்களை பற்றி எவருக்கும் எதுவும் தெரியாது. ஆத்மாவே ஷரீரத்தின் மூலமாக ஒரு பாகத்தை நடிக்கின்றார். இது ஒரு மகத்தான அற்புதமாகும். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமானவர்கள். அனைவரும் வேறுபட்டவர்கள். தந்தை இங்கிருந்தவாறு மிக நன்றாக பிரகாசிக்கின்ற அதிக சேவை செய்கின்ற நட்சத்திரங்களை நினைவு செய்கின்றார். அவர்களே தொடர்ந்தும் கரண்டை பெறுகின்றவர்கள் ஆவார்கள். உங்களுடைய பேட்டரி தொடர்ந்தும் மின்னேற்றப்படுகிறது. நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதான் ஆகுவதற்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஒரு சர்ச் லைட் பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எனக்காக அனைத்தையும் துறந்து சேவையில் மும்முரமாக இருப்பவர்களே அதிக அளவில் நேசிக்கப்படுகிறார்கள். அவர்களே பாபாவின் இதயத்தில் அமர்கின்றவர்கள் ஆவார்கள். பாபாவே உங்களுடைய இதயத்தை வெல்பவராவார். தில்வாலா ஆலயமும் உள்ளது. அது தில்வாலா ஆலயமா அல்லது உங்களுடைய இதயத்தை வென்றவரின் ஆலயமா? யாருடைய இதயத்தை அவர் வெல்கின்றார்? பிரஜாபிதா பிரம்மா இங்கு அமர்ந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஷிவ் பாபா நிச்சயமாக அவரினுள் பிரவேசித்துள்ளார். உங்களால் மேலே ஸ்வர்க்க ஸ்தாபனையையும் கீழே குழந்தைகள் தபஸ்யாவில் அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடியும். அது அவர்கள் உருவாக்கியுள்ள ஒரு சிறிய மாடல் ஆகும். மிக சிறந்த சேவை செய்பவர்களே மகத்தான உதவியாளர்கள் ஆவார்கள். யானை படையினரும் குதிரை படையினரும் காலாட்படையினரும் உள்ளனர். இந்த ஆலயம் மிக நன்றாகவும் மிக சரியாகவும் ஒரு ஞாபகார்த்தமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அது உங்களுடைய ஞாபகார்த்தம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது ஞானோதயத்தை பெற்றுள்ளீர்கள். வேறு எவரும் ஞானமாகிய மூன்றாவது கண்ணை கொண்டிருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் மக்கள் தமக்கு கூறப்படும் அனைத்தையும் தொடர்ந்தும் உண்மை உண்மை என்று கூறுகிறார்கள். உண்மையில் அவை பொய்களாகும். ஆனால் அவர்கள் அதை உண்மை என்று கருதுகிறார்கள். சத்தியமானவராகிய தந்தையே இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றார்.
அதன் மூலமாக நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை உங்களை எந்த முயற்சியையும் செய்ய வைக்கவில்லை. இப்பொழுது முழு விருட்சத்தினதும் ரகசியங்களும் உங்களுடைய புத்தியில் உள்ளன. பாபா உங்களுக்கு மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் அதற்கு ஏன் காலம் எடுக்கிறது? உண்மையில் ஞானத்தையோ அல்லது உங்களுடைய ஆஸ்தியையோ பெறுவதற்கு காலம் எடுக்காது. தூய்மை ஆகுவதற்கே காலம் எடுக்கிறது. நினைவு செய்தலே பிரதான விஷயமாகும். நீங்கள் இங்கு வரும்பொழுது நினைவு யாத்திரையில் பெருமளவு கவனம் செலுத்துகின்றீர்கள். நீங்கள் வீடு திரும்பி சென்றதும் பெருமளவு கவனம் செலுத்துவதில்லை. இங்கு அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். இங்கு அமர்ந்துள்ள உங்களில் சிலர் புத்தியில் போதையை கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் குழந்தைகளும் அவர் தந்தையும் ஆவார். எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளாகிய நாங்களும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். தந்தை இந்த ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு தெய்வீக திருஷ்டியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் அவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தி வேறு எங்கும் செல்லக்கூடாது. ஒரு டிரான்ஸ் தூதுவரால் யாருடைய புத்தி வெளியே அலை பாய்கிறது? யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் தூங்கி விழுகின்றார்கள் என்ற முழு அறிக்கையையும் கொடுக்க முடியும். அவரால் அனைத்தையும் கூற முடியும். மிக சிறந்த சேவாதாரி நட்சத்திரங்களை நான் தொடர்ந்தும் பார்க்கின்றேன். தந்தை அவர்களை நேசிக்கின்றார். அவர்கள் ஸ்தாபனைக்கு உதவுகிறார்கள். முன்னைய கல்பத்தில் இருந்ததை போன்றே மிக சரியாக ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. அது முன்னரும் பல முறை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதுவே தொடர்கின்ற நாடக சக்கரமாகும். இதில் கவலை என்கின்ற கேள்வியே கிடையாது. நீங்கள் தந்தையுடன் இருக்கின்றீர்கள் இல்லையா? எனவே சகவாசம் உங்களை நிறமூட்டுகிறது. நீங்கள் தொடர்ந்தும் குறைவாகவே கவலைப்படுகின்றீர்கள். இது உங்களை நிறமூட்டுகின்றது. இது முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். தந்தை உங்களுக்காகவே ஸ்வர்க்க ராஜ்யத்தை கொண்டு வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இனிய வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதற்காக அதிக பிரயத்தனம் செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் எவராலுமே வீடு திரும்ப முடியாது. இப்பொழுது தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்து தொடர்ந்தும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்கள். ஆல்பாவும் பீட்டாவும் தந்தையை நினைவு செய்து 84 பிறவிகளின் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்கள். ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தை பெற்றுள்ளார். எவருக்கும் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையோ தெரியாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை பூர்த்தி செய்துள்ளதுடன் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய புத்திகளில் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பூகோளத்தின் ஆட்சியாளர்கள் ஆவீர்கள். இது இலகுவானது. ஆனால் மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். தீபங்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற மாயையின் புயல்கள் உள்ளன. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் குழந்தைகளாகிய உங்களை மறக்க வைக்கின்ற அளவுக்கு அதிக சக்தியை கொண்டிருக்கின்றாள். பின்னர் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருப்பதில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு அமர்கின்றீர்கள். ஆனால் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய புத்தி எங்கேயோ அலைபாய்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் மறைமுகமானவை. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களால் பாபாவை நினைவு செய்ய இயலாதிருக்கும். சிலரின் புத்திகள் அலைபாய்ந்த பின்னர் ஸ்திரமாகின்றன. சிலரின் புத்திகள் உடனடியாகவே ஸ்திரமாகின்றன. நீங்கள் சிலருடன் எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்தாலும் அது அவர்களுடைய புத்தியில் இருக்காது. இது மாயையுடனான யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுடைய செயல்களை நடுநிலையானவை ஆக்குவதற்கு நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். அங்கு உங்களுடைய செயல்கள் பாவகரமானவையாக இருக்கின்றன. ராவண ராஜ்யம் கிடையாது.
உங்களை தவறான செயல்களை செய்ய வைக்கின்ற மாயை அங்கு இருக்க மாட்டாள். ராவணனுடையதும் ராமரனுடையதும் நாடகம் உள்ளது. அங்கு அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் உள்ளது, பகலும் இரவும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே இருப்பீர்கள். இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பமாகிறது என்பதை இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். சூத்ர குலத்திற்கு உரியவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பக்தி பாடல்களை மிகவும் சத்தமாக பாடுகிறார்கள். நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கின்றீர்கள். ஆத்மா ஞானமாகிய மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளார். தான் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை ஆத்மா புரிந்து கொண்டுள்ளார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்தும் சிவ் பாபா சிவ் பாபா என்று கூறி வந்துள்ளீர்கள். சிவாலயத்தில் நிச்சயமாக மக்கள் சிவனை பாபா என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கு ஞானம் இருப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அவர் சிவ் பாபா ஆவார். இது அவருடைய விக்கிரகமாகும். அம்மக்கள் அவரை லிங்க ரூபமாக கருதுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அம்மக்கள் சென்று அதன் மீது ஒரு கலசத்தில் உள்ள பாலை ஊற்றுகிறார்கள். தந்தை அஷரீரியானவர். நீங்கள் அஷரீரியானவரின் மீது பாலை ஊற்றினால் அவர் என்ன செய்வார்? அவர் ஷரீரதாரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் நீங்கள் அஷரீரியானவருக்கு பால் போன்றவற்றை ஊற்றினால் அவர் என்ன செய்வார்? தந்தை கூறுகின்றார், அங்கு படைக்கப்படுகின்ற பால் போன்றவை உங்களால் பருகுவதுடன் நீங்களே போக் போன்றவற்றையும் உண்கின்றீர்கள். இங்கு நான் தனிப்பட்ட முறையில் உங்களின் முன்னால் உள்ளேன். முன்னர் நீங்கள் அனைத்தையும் மறைமுகமாக செய்வது வழக்கம். இப்பொழுதோ அது நேரடியானதாகும். அவர் இங்கு கீழே வந்து தனது பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு ஒரு சர்ச் லைட்டை தருகின்றார். நீங்கள் நிச்சயமாக மதுபனுக்கு பாபாவிடம் வர வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு உங்களுடைய மின்கலம் மிகவும் நன்றாக மின்னேற்றப்படுகிறது. வீட்டில் உங்களுடைய நாளார்ந்த வியாபாரத்தில் அமைதியின்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்நேரத்தில் முழு உலகிலும் அமைதியின்மை உள்ளது. இப்பொழுது நீங்கள் யோக சக்தியால் அமைதியை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் கற்பதனால் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதை முன்னைய கல்பத்தில் கேட்டதுடன் இப்பொழுதும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நடைபெறுகின்ற செயல்கள் அனைத்தும் மீண்டும் இடம்பெறும். தந்தை கூறுகின்றார், இந்த ஞானத்தால் பல குழந்தைகள் வியப்படைந்தனர். ஆனால் பின்னர் அவர்கள் ஓடிவிட்டார்கள். அவர்கள் அன்பிற்கினியவராகிய என்னை அதிகமாக நினைவு செய்தார்கள். இப்பொழுது நான் வந்துவிட்டேன். இன்னமும் அவர்கள் என்னை விட்டு செல்கிறார்கள். மாயை அவர்களை மிகவும் கடுமையாக அறைகின்றாள். பாபா அனுபவசாலி. பாபா தனது முழு வரலாற்றையும் நினைவு கூறுகின்றார். அவர் ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு வெறும் கால்களுடன் சுற்றி செல்வது வழக்கம். ஒரு குருவின் குழந்தையை போன்று கருதி பாடசாலை ஆசிரியரின் மகன் வந்துள்ளார் என்று இஸ்லாமியர்கள் அவரை பெருமளவு நேசத்துடன் அவருக்கு தானியத்தில் செய்த சப்பாத்தியை கொடுத்து அவரை அதிக அளவு உபசரிப்பதுண்டு. இங்கும் கூட மொத்தமான சிறுதானிய சப்பாத்திகளையும் மோரையும் 15 நாட்களுக்கு உண்ணுகின்ற நிகழ்ச்சியை பாபா உருவாக்கினார். இந்நேரத்தில் வேறு எதுவும் சமைக்கப்படவில்லை. நோயாளிகளுக்கும் அதே உணவே சமைக்கப்பட்டது. அதன் மூலமாக எவருக்கும் எதுவும் நடக்கவில்லை. பதிலாக நோயாளிகளும் ஆரோக்கியமடைந்தார்கள். என்னிடம் இது இல்லை அல்லது எனக்கு இது வேண்டும் என அவர்கள் எந்த ஆசையையும் கொண்டிருக்கவில்லை என்பது பார்க்கப்பட்டது. ஆசைகளை கொண்டிருப்பது என்பது வீதியை பெருக்குபவராக இருத்தல் போன்றதாகும். இங்கு தந்தை கூறுகின்றார், எதையும் கேட்பதை விட இறப்பதே மேல். குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தந்தையே அறிவார். அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுப்பார். நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டதாகும்.
பாபாவை தங்களுடைய தந்தையாகவும் தங்களுடைய குழந்தையாகவும் கருதுபவர்களை கரங்களை உயர்த்துமாறு பாபா கேட்டார். அப்பொழுது அனைவரும் தமது கரங்களை உயர்த்தினார்கள். யார் லக்ஷ்மி நாராயணராக ஆகுவார்கள் என்று பாபா கேட்டால் அனைவரும் தங்களுடைய கரங்களை உடனடியாக உயர்த்துவதை போன்று அவர்கள் விரைவாக தமது கரங்களை உயர்த்தினார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த பரலோக குழந்தையையும் சேர்த்து கொள்கிறார்கள். அவர் தனது பெற்றோருக்கு பெருமளவு சேவை செய்கின்றார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். ஒரு தந்தை ஓய்வு பெறும் ஸ்திதிக்குள் செல்லும் பொழுது அவரை பராமரிக்க வேண்டியது அவருடைய குழந்தைகளின் கடமையாகும். அது தந்தை ஒரு சந்நியாசி ஆகுவதை போன்றதாகும். அதே போன்று இவரின் லௌகீக தந்தையும் ஓய்வு பெறும் ஸ்திதியை அடைந்த பொழுது பாபா அவரை பனாரஸிற்கு அழைத்து சென்று அங்கே ஆன்மீக ஒன்று கூடல்களை கொண்டிருக்க விருப்பம் தெரிவித்தார். பாபாவின் வரலாற்றை கூறுங்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆகிய பிராமணர்கள் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மா முப்பாட்டனர் ஆவார். அவர் மனித உலக விருட்சத்தின் முதலாவது இலை ஆவார். அவரை ஞானக்கடல் என்றோ பிரம்மா விஷ்ணு அல்லது சங்கரரை ஞானக்கடல் என்றோ அழைக்க முடியாது. சிவ் பாபாவே எல்லையற்ற தந்தையாவார். எனவே நீங்கள் அவரிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அல்லது எவ்வாறு பரமாத்மாவாகிய அந்த அஷரீரியான பரம தந்தை வந்தார் என்பது எவருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர் ஒரு கர்ப்பப்பையினுள் பிரவேசிப்பதில்லை. அவர் விளங்கப்படுத்துகின்றார், நான் இவருடைய பல பிறவிகளின் இறுதியில் இவருடைய ஓய்வு பெறும் ஸ்திதியில் இவரில் பிரவேசிக்கின்றேன். மக்கள் துறவரத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் தமது ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இப்பொழுது தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக 84 பிறவிகளையும் எடுத்துள்ளீர்கள். இதுவே பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். உங்களுக்கு கணக்கு தெரியும். எனவே நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். நான் வந்து எங்கு அமர்வது? குருமார்கள் அவர்களுடைய சிஷ்யர்களை தங்களுடைய கதியில் தங்களுக்கு அடுத்ததாக அமரச் செய்வதை போன்று நான் இவரின் ஆத்மா அமர்ந்திருக்கும் இடத்திற்கு அடுத்ததாக அமர்ந்து கொள்கிறேன். இவருடைய இடமும் என்னுடைய இடமும் ஒரே இடத்திலேயே அமைந்துள்ளன. நான் கூறுகின்றேன், ஓ ஆத்மாக்களே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற வேண்டும். இது ராஜயோகம் ஆகும். ராஜயோகம் நிச்சயமாக புதிய உலகிற்காக தேவைப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரத்தை இடவே நான் வந்துள்ளேன். பல குருமார்கள் உள்ளனர், ஆனால் ஒருவர் மாத்திரமே சத்குரு ஆவார். அவர் மாத்திரமே சத்தியமானவரும் மற்ற அனைவரும் பொய்யானவர்களும் ஆவார்கள். ஒரு மாலை ருத்ரருடையதும் மற்றொன்று விஷ்ணுவின் வெற்றி மாலையும் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் உருட்டுகின்ற மாலையின் ஒரு மணி ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் அது யாருடைய மாலையாக இருந்தது அல்லது உச்சியில் உள்ள குஞ்சத்தினால் யார் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டார் அல்லது யார் இரட்டை மணி அல்லது மணிகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் யாருடைய மாலையை உருட்டி கொண்டிருந்தீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கவில்லை. மக்கள் ராமா ராமா என்று தொடர்ந்தும் உச்சாடனம் செய்து மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள். ராமா ராமா என்று கூறி அவர்கள் அனைவரையுமே ராமர் என்று எண்ணுகிறார்கள். இதன் மூலமாகவே சர்வ வியாபி என்பதன் இருள் இருந்து வந்தது. மாலையின் அர்த்தம் கூட அவர்களுக்கு தெரியாது. சிலர் கூறுகிறார்கள், மாலையை 100 முறை உருட்டுங்கள். சிலர் கூறுகிறார்கள், இதனை இத்தனை முறை சுழற்றுங்கள். தந்தை அனுபவசாலி ஆவார். அவர் 12 குருமார்களை கொண்டிருந்தார். அவர்கள் 12 பேரினதும் அனுபவங்களை அவர் கொண்டிருந்தார்.
தமக்கென சொந்த குருவை கொண்டிருந்தாலும் வேறொரு அனுபவத்தை பெறும் எண்ணத்துடன் மற்றோரிடம் செல்லும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள். அது முழு குருட்டு நம்பிக்கையாகும். அவர்கள் மாலையின் மணிகளை உருட்டுவதை முழுமையாக பூர்த்தி செய்த பின்னர் குஞ்சத்தை வழிபாடு செய்கிறார்கள். ஷிவ் பாபாவே குஞ்சமாவார். விசேஷமான அன்பிற்கினிய குழந்தைகளாகி நீங்களே மாலையின் மணிகள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் நினைவு கூறப்படுகின்றீர்கள். அம்மக்களுக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. அவர்களில் சிலர் ராமரை நினைவு செய்கிறார்கள், சிலர் கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். அதற்கு அர்த்தம் கிடையாது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய உங்களிடம் புகலிடம் தேடுகின்றேன். எவ்வாறாயினும் அவர் ஒரு சத்யுகத்து இளவரசராக இருந்தார். அவர்கள் எவ்வாறு அவரிடம் புகலிடம் தேடக்கூடும்? தந்தையிடமே நீங்கள் புகலிடம் தேடுகின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிய பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். 84 பிரிவுகளை எடுப்பதனால் நீங்கள் தூய்மையற்றவர்களாகி பின்னர் நீங்கள் ஷிவ் பாபாவிற்கு கூறுகின்றீர்கள், ஓ குஞ்சமே, எங்களை உங்களை போன்று ஆக்குவீர்களாக. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எந்தவிதமான ஆசைகளையும் கொண்டிருக்காதீர்கள். அனைத்து வசப்படுத்தலையும் முடித்து விடுங்கள். பாபா உங்களுக்கு கொடுப்பதை மாத்திரம் உண்ணுங்கள். நீங்கள் வழிகாட்டலை பெற்றுள்ளீர்கள். எதற்காகவும் கேட்பதை விட இறப்பதே மேல். 2. தந்தையின் சர்ச் லைட்டை பெறுவதற்கு ஒரே ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். உங்களுடைய புத்தியில் போதை இருக்கட்டும். நாங்கள் குழந்தைகளும் அவர் தந்தையும் ஆவார். அவருடைய சர்ச் லைட்டின் மூலமாக நாங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஆசீர்வாதம். முற்றிலும் பற்றற்றவராகி கருணை நிறைந்த உணர்வுகளினாலும் ஒரு கருவியாக இருக்கின்ற உணர்வினாலும் சேவை செய்வீர்களாக. தற்காலத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் கலைப்படைந்தும் விரக்தி அடைந்தும் இருப்பதனால் கருணைக்காக வேண்டுகிறார்கள். அருள்பவரின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கருணை காட்ட வேண்டும். ஒருவர் எவ்வளவு தீயவராக இருந்தாலும் அவரின் மீது நீங்கள் கருணை காட்டினால் நீங்கள் எந்த ஒரு வெறுப்பான, பொறாமையான அல்லது கோபமான உணர்வுகளை கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள் கருணையான உணர்வுகள் வெளிப்படும் போது உங்களால் இலகுவாக கருவியாக இருக்கின்ற உணர்வை கொண்டிருக்க முடியும். பற்றினால் கருணை கொண்டிருக்க வேண்டாம். உண்மையான கருணையே பற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. அதில் எவ்விதமான ஷரீர உணர்வும் இருக்க முடியாது. ஸ்லோகம். பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்றால் உங்கள் சொந்த கணக்கில் சேமித்துக் கொள்வது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி.